அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மெஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மத அடையாளங்களுடன் பள்ளிக்கு வருவதில் தவறில்லை எனவும் கூறியுள்ளார். டீச்சிங், நான் டீச்சிங் எல்லா வேகன்சியும் சேர்த்து ஒரு 8000 வேகன்சிஸ் போல் இப்போ இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கு. எல்லாமே டெட் மூலம் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டெட் எழுதி பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகி 30,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற வேகன்சிஸை அக்ரிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அக்ரிகேஷன் முடிந்தவுடன் உங்களுக்கு ஏற்கனவே குவாலிஃபை ஆனவங்களிலிருந்து அந்த தேர்வுகள் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எவ்வளவு விரைவாக பண்ண முடியுமோ லேப் அசிஸ்டன்ஸ் அந்த 4000 பேர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8000 பேர் பக்கத்தில் வருது. இதை மிக விரைவில் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். மத உணர்வுகள் சாராத கல்வின்றது நமக்கு கொள்கையாக வச்சுருக்கோம். அதே நேரத்தில் மத சின்னங்கள் அணிந்து வருவதில் எந்த தவறும் கிடையாது. விபூதியோ குங்குமமோ இல்லை கிராஸ் போட்டு வர்றதோ அது இல்லை பர்தா அணிந்து வருவதோ நம்ம எதையும் தடை பண்ணுறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நம்பிக்கையோட வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதை சில பள்ளிகள் எனக்கு இது வரைக்கும் 3 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு 4 மாதத்தில். அது ஒன்றுலேயும் ஸ்டெப் எடுத்திருக்கோம், ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த பள்ளிகளுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கிறது.